ஆர்சிசி பேக்கிங் எனப்படும் காங்கிரீட் சுவர் கட்ட முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் துவக்கப்பட்டது. இப்பணியினை முடித்துவிட்டால் அனைத்து பணிகளும் முடிந்து அணையின் நீர்மட்டத்தை முன்பு இருந்த நிலைக்கு, அதாவது 152 அடி மட்டத்திற்கு தமிழக அரசு உயர்த்தி கொள்ளலாம் என்பதால் கேரள அரசு அடாவடியாக கேரள வனத்துறையினரை ஏவி இந்த பணியை செய்யவிடாது தடுத்துவிட்டனர். இப்பணியில் ஈடுபட்ட ஒப்பந்தக்காரர் மற்றும் பொறியாளர்கள் மீது பொய் வழக்கு போட்டனர். அணையை பலப்படுத்தும் அனைத்து பணிகளும் முடிந்து சில சில்லறை பணிகள் மட்டும் பாக்கியுள்ள நிலையில் அவற்றை முடிக்க விடாது தடுத்ததுடன் அணையின் நீர்மட்டத்தை பழைய நிலைக்கு 152 அடியாக உயர்த்துவதையும் கேரள அரசு தடுத்து வந்தது. இந்த சில்லறை பணிகளால் அணையின் பலம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. எனவே முல்லைப்பெரியாறு பாசன விவசாயிகள் பலவித போராட்டங்களுக்கு பிறகு வேறு வழியின்றி நீதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினர். கேரளாவில் உள்ள சில சங்கங்களும் இதற்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க அனைத்து வழக்குகளும் டெல்லி உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இவ்வழக்குகளில் கேரள அரசும் தமிழக அரசும் தம்மை இணைத்துக் கொண்டன. உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி 2 மாநில முதல்வர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி பலன் எதுவும் ஏற்படாததால் 2000 ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் குழுவை அமைத்தது. வல்லுநர் குழு அணையில் பல்வேறு சோதனைகளை நடத்தி அணையின் கட்டுமான பொருள்களின் மாதிரியை டெல்லி மத்திய மண்வள ஆய்வுக்குழு பரிசோதனை செய்து தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. கேரள அரசின் பலவித இடையூறுகள், பொய்யான வாதங்கள் மற்றும் புரளியான செய்திகள் இவற்றிற்கு இடையே வல்லுநர் குழு வழங்கிய அறிக்கையின் அடிப்படையில் வாய்மையே வெல்லும் என்னும் வாக்கினை மெய்ப்பிக்கும் விதமாக பிப்ரவரி 27 2006 ஆண்டு அன்று உச்சநீதிமன்றம் ஒரு நியாயமான தீர்ப்பினை கீழ்க்கண்டவாறு வழங்கியது. தமிழக அரசு அணையின் நீர்மட்டத்தினை 136 அடியிலிருந்து 142 அடிக்கு உயர்த்தி கொள்ளலாம். பேபி அணையை பலப்படுத்த கேரள அரசு தமிழக அரசிற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். கேரள அரசோ அல்லது அதன் அதிகாரிகளோ எந்த ஒரு இடையூறும் விளைவிக்க கூடாது. அணையை பலப்படுத்தும் வேலை முடிவுற்றவுடன் அணையின் நீர்மட்டத்தினை தமிழக அரசு 152 அடிக்கு உயர்த்தி கொள்ளலாம். தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் கேரள அரசு தனது மாநில சட்டமன்றத்தினை உடனடியாக கூட்டி தான் ஏற்கனவே 2003 ஆண்டில் போட்ட கேரள நீர்ப்பாசன மற்றும் நீர் பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து அதை சட்டமாக்கி 2006 ஆண்டு மார்ச் மாதம் 18 சட்டப்பதிவு செய்தது. அதன்படி கேரளாவில் உள்ள 22 அணைகளில் முழு கொள்ளளவு மட்டத்தை வரையறை செய்வதற்கு கேரள அரசிற்குத்தான் முழு அதிகாரம் உள்ளது. இதில் மற்ற எந்த அரசும் மற்றும் நீதிமன்றங்களின் ஆணையும் குறுக்கிட முடியாது. இதில் கேரளாவில் உள்ள 22 அணைகளில் முதலாவது அணையாக முல்லைப்பெரியாறு அணை கூறப்பட்டுள்ளது. அதன் அதிகபட்ச நீர்மட்டம் 136 அடி எனவும் வரையறை செய்தது. இந்த சட்டப்பதிப்பு மூலமாக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை கேலிக்கூத்தாகிவிட்டது. கேரள அரசின் இந்த முறைகேடான சட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாதவாறு தடுப்பதால் இந்த சட்ட திருத்தம் 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட முல்லைப்பெரியாறு அணைக்கு பொருந்தாது என அறிவிக்க உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு அணுகியுள்ளது. இதற்கிடையில் கேரள அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பினை
மறுபரிசீலனை செய்ய போட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்து தனது தீர்ப்பினை உறுதி செய்தது. ஆனால் அதன் தொடர் நடவடிக்கையாக உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகள் முற்றிலும் வேடிக்கையாகவே உள்ளது. மறுபடியும் இரு மாநில அமைச்சர்களையும் கலந்து பேசுமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. இதனையடுத்து இரு மாநில முதல்வர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் பலனேதும் ஏற்படாததால் மறுபடியும் ஓய்வு பெற்ற நீதிபதி நீதியரசர் ஆனந்த் தலைமையில் ஒரு உயர்மட்ட கமிட்டி அமைத்துள்ளது. இந்த கமிட்டி மறுபடியும் ஓர் வல்லுநர் குழுவை அமைத்து அணையின் பலம் குறித்து விவாதித்து வருகின்றன. எனவே முல்லைப் பெரியாறு சிக்கலில் 2000வது ஆண்டு இருந்த நிலைக்கே நாம் மறுபடியும் பின்னோக்கி இழுத்துச் செல்லப்படுகின்றோம். அணையின் வலிமை குறித்து கடந்த 30 ஆண்டுகளாக கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் இடையே நடைபெற்று வரும் இந்த சிக்கலுக்கு என்னதான் தீர்வு? தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மதுரை மண்டல முன்னாள் தலைமை பொறியாளர் RVS விஜயகுமார் அவர்கள் அணையின் பலம் குறித்த அனைத்து வாதங்களுக்கும் நடைமுறை ஆய்வு ஒன்றே வழி என கூறுகின்றார். முல்லைப் பெரியாறு அணை பலவீனமாக இருப்பதாகவும் எந்த நேரம் உடைந்து சிதறிவிடும் என்றும் கடந்த 30 ஆண்டு காலமாக கேரள அரசு குரலை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. அணையின் பலத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு பொறியாளர்களுக்கு எவ்வித ஐயப்பாடும் இல்லை. இதுக்கு என்னதான் முடிவு? இதை ஒரு எளிய நடைமுறை பரிசோதனை மூலமாக அணையின் பலத்தை சோதிக்க முடியும். அணைக்கு வருடத்திற்கு 10 மாதத்துக்கு நீர்வரத்து உண்டு. ஆகவே இந்த சோதனையை இந்த 10 மாதங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் செய்ய முடியும். அணையின் நீர்மட்டத்தை தேக்கடி மதன் மூலமாக நாம் எடுக்கும் அளவினை கட்டுப்படுத்தி அணையின் நீர்மட்டத்தை ஒரு நாளைக்கு ஒரு அடியாகவோ அல்லது தேவைப்படும் அளவுக்கு நாம் உயர்த்திக் கொள்ள முடியும். அணையின் நீரின் அழுத்தத்தால் அணைக்கு ஏற்படும் அழுத்தத்தை ஸ்ட்ரெயின் கேஜஸ், அதாவது தகைவுமானிகளை வைத்து நாம் அளவிட முடியும். அணை தாங்கக்கூடிய அளவினை நாம் ஏற்கனவே கணக்கெடுத்துக் கொள்ள முடியும். ஆகவே இந்த ஸ்ட்ரெயின் கேஜஸை, தகைவுமானியை டிரைனேஜ் கேலரி, அதாவது வடிகால் சுரங்கத்தில் தேவையான இடங்கள் பொருத்திக் கொள்ள முடியும். அணையின் நீர்மட்டத்தை சிறிது சிறிதாக உயர்த்தி ஸ்ட்ரெயின் கேஜஸ், தகைவுமானி பாதுகாப்பான அளவினை காட்டும் பொழுது நீர்மட்டத்தை சோதனை நிறுத்தி கொண்டு அப்போதைய நீர்மட்டத்தை அணையின் கொள்ளளவாக கொள்ள முடியும். இது ஒன்றுதான் அறிவுபூர்வமாக நாம் நடைமுறையில் சாத்தியமான ஒரு பரிசோதனை. இதை செய்துவிட்டால் அணையின் பலத்தை குறித்த இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு தீர்வாக இது அமையும். இந்த சோதனையை மத்திய நீர்வள குழுமத்தை சார்ந்த இரு மாநிலத்தை சாராத பொறியாளர்கள் வைத்து எளிதில் செய்து முடிக்க முடியும். அடுத்து தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் 34 ஆண்டு காலம் பணிபுரிந்து தலைமை பொறியாளராக ஓய்வு பெற்றவர் பொறியாளர் வீரப்பன். இவர் கட்டுமான தொழில்நுட்பத்தில் அகில இந்திய அளவில் சிறந்த பொறியாளர். தமிழ்நாடு பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கத்தின் செயலர் மற்றும் தலைவராகவும் அகில இந்திய பட்டப் பொறியாளர் கூட்டமைப்பின் பெருந்தலைவராகவும் பல ஆண்டுகள் செயலாற்றியவர். இவர் இரு மாநிலங்களும் பயன்பெறுமாறு ஒரு தீர்வினை சொல்கிறார். 136 அடி முதல் 152 அடி வரை நீர்மட்டத்தை உயர்த்துவதால் கிடைக்கப்பெறும் கூடுதல் மின் உற்பத்தியில் 50% கேரளா அரசுக்கு வழங்குதல், நெய்வேலி நிலக்கரி கழகம் போன்ற தன்னாட்சி பெற்ற முல்லைப் பெரியாறு அணை ஆணையத்தினை நிறுவி அணை இயக்கத்தை மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருதல், இதற்கு இந்திய அரசியல் சட்டம் பிரிவு என்ட்ரி 56 படி நடைமுறைப்படுத்துதல், கேரள அரசு எந்தவித உடன்பாட்டிற்கும் வர மறுக்குமே ஆனால் பன்மாநில நதிநீரை முல்லைப் பெரியாறு அணையினையும் உள்ளடக்கி இந்திய இறையாண்மை பாதுகாப்பு காரணங்களுக்காக தேசியமயமாக்கி இயக்குதல். கேரள அரசின் உண்மைக்கு புறம்பான வாதங்கள். கேரள முதல்வர் அச்சுதானந்தன் சுண்ணாம்பால் கட்டப்பட்ட அணைக்கு ஆயுட்காலம் சுமார் 50 வருடங்கள். எனவே 999 வருட ஒப்பந்தம் போட்டது தவறு என்று சொல்லி வந்தார். அவருக்கு 999 வருட ஒப்பந்தம் அணையில் 155 அடி வரை தண்ணீரை தேக்கினால் நீரில் மூழ்கக்கூடிய
8500 ஏக்கருக்கான குத்தகை ஒப்பந்தமே அன்றி அது அணைக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் அல்ல என்று தெளிவுபடுத்தப்பட்டது. மேலும் ஒரு கட்டுமானத்திற்கு வயது என்று ஒன்றும் இல்லை. அவ்வப்போது உள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்டு காலத்தை அது வென்று நிற்கும். உதாரணமாக, கரிகால் சோழன் கட்டிய கல்லணையை மேம்படுத்தி கடந்த 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வருகிறோம். சீனாவிலும் உலகில் உள்ள பல பகுதிகளிலும் 2000 ஆண்டுக்கும் முந்தைய அணைக்கட்டுகள் இன்றும் நல்ல முறையில் பயன்பாட்டில் உள்ளன. கேரள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டால் தனது பொய்யுரையையும் தொடங்கிவிடுவார். அவர் அடிக்கடி சொல்லுவது, முல்லை பெரியாறு அணை பகுதியில் அடைமழை பெய்தால் 3 நாட்களில் 16 TMC தண்ணீர் பெருகி அணை உடைந்துவிடும் ஆபத்து உள்ளது. இது போன்ற நிகழ்வு 3 நாட்களில் 16 TMC என்பது வினாடிக்கு 66,000 கன அடி ஆகும். அணையின் நீர் வெளியேற்று திறன் 13 வெள்ள நீர் போக்கிகள் மூலமாக வினாடிக்கு 1,22,000 கன அடி. எனவே அணை உடைய வாய்ப்பே இல்லை. தற்சமயம் கேரள அரசு புதிய அணை கட்டுமானத்தில் மிகுந்த முனைப்பு காட்டி வருகிறது. ஏனெனில் கடந்த 30 ஆண்டுகளில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக குறைத்த பின்பும் இவ்வணையிலிருந்து உபரி நீர் இடுக்கி அணைக்கு அவர்கள் எதிர்பார்த்த அளவு வந்து சேரவில்லை. எனவே மொத்தமாக முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டி முல்லை பெரியாறு அணையில் தேக்கப்படும் மொத்த நீரையும் இடுக்கி அணைக்கு கொண்டு செல்ல சதித்திட்டம் தீட்டி வருகிறது. இதற்கு காரணமாக அணை பலவீனமடைந்து விட்டது, அணை சேதமடைந்தால் மக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து என பொய் பிரச்சாரம் செய்து கணினி வரைகலை, அதாவது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தொழில்நுட்ப உதவியுடன் அணை உடைவது போல படமெடுத்து கேரள மாநிலம் முழுவதும் கிராமங்களிலெல்லாம் போட்டு காட்டி பொய் பிரச்சாரம் செய்து கேரள மக்களை பீதியடைய செய்து வருகின்றது. பலப்படுத்தப்பட்ட முல்லை பெரியாறு அணை கர்னல் பென்னி குயிக் கட்டிய அணையை விட பல மடங்கு உறுதியானது. உடைவதற்கு வாய்ப்பே இல்லை. கேரள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் அவர்கள் ஆசைப்படி அணைக்கு சேதம் ஏற்பட்டு அணையின் மொத்த நீரும் உடனடியாக வெளியேறினாலும் கூட கீழே உள்ள மலைப்பள்ளத்தாக்கின் வழியாக ஓடி இடுக்கி அணையை அது அடைந்து விடும். இடுக்கி அணை முல்லை பெரியாறு அணையைப் போல சுமார் 7 மடங்கு அதிக கொள்ளளவு உடையது என்பதால் அதில் எளிதாக இந்த நீரை தேக்கி வைக்கவும் முடியும். அப்படி இல்லாமல் இடுக்கி அணையும் நிரம்பியிருந்தால் முல்லை பெரியாறு அணையின் நீர் 45 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடுக்கி அணையை அடைய குறைந்தது 4 மணி நேரம் ஆகும். இந்த நேரத்தில் இடுக்கி அணையில் உள்ள நீரை தேவையான அளவு வெளியேற்றி தகுந்த பாதுகாப்பு செய்ய முடியும். இடுக்கி அணையின் நீர் வெளியேற்றும் திறன் வினாடிக்கு 4 லட்சம் கன அடி ஆகும். முல்லை பெரியாறு அணைக்கு கீழே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் பெரியாற்றின் குறுக்கே இடுக்கி அணை கட்டப்பட்டுள்ளது. பெரியாறு அணை அமைந்துள்ள இடம் கடல் மட்டத்திலிருந்து 2709 அடி உயரமாகும். இடுக்கி அணை அமைந்துள்ள இடம் கடல் மட்டத்திலிருந்து 1853 அடி உயரமாகும். ஆக பெரியாறு அணைக்கு கீழ் இடுக்கி அணை சுமார் 856 அடி தாழ்வாக பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் பெரியாற்றின் வெள்ள நீர் பெரியாறு அணைக்கு கீழ் உள்ள சுமார் 200 அடி முதல் 500 அடி வரை ஆழமுள்ள பள்ளத்தாக்கு வழியாக ஓடி வழியில் உள்ள எந்த ஊருக்கோ அல்லது அதன் கரைகளில் வசிக்கும் மக்களுக்கோ எவ்வித சேதமுமின்றி இடுக்கி அணையை சென்றடையும். ஆகையால் பள்ளத்தாக்கில் 100 அடி ஆழத்திற்கு மேல் வெள்ள நீர் ஓடினாலும் பெரியாறு அணைக்கு கீழ் வாழும்
சுமார் 45 லட்சம் மக்களுக்கோ அவர்களது உடைமைகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இருக்கவே இருக்காது என்பதுதான் தெள்ளத் தெளிவான உண்மையாகும். கேரள பாசனத்துறை அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் அவர்கள் முல்லைப் பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை ஒன்றை கட்டி தமிழகத்திற்கு தண்ணீர் தருவேன் என்கிறார். அமைச்சரின் சதி புரியாமல் இங்குள்ளவர்களும் புதிய அணையை கட்டி தண்ணீர் தருகிறேன் என்கிறாரே என்று புரியாமல் பேசுகிறார்கள். புதிய அணை கட்டப்படுமேயானால் நீரியல் படி தண்ணீர் எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. முல்லை பெரியாறு அணை முல்லை பெரியாற்றில் ஒரு தடுப்புச் சுவர். தேக்கப்படும் நீரினை தேக்கடி மதகு மூலமாக தமிழகத்திற்கு சுரங்கப்பாறை வழியாக எடுக்கப்படுகின்றது. தற்போது உள்ள அமைப்பின்படி இந்த அணையில் 104 அடி வரை தேக்கப்படும் நீரினை பயன்படுத்த முடியாது. 104 அடிக்கு மேலே உள்ள நீரினை கால்வாய் மூலமாக எடுக்கப்படுகிறது. தற்பொழுது அமைச்சர் திரு பிரேமச்சந்திரன் கட்டப்போவதாக சொல்லப்படும் அணை முல்லை பெரியாறு அணைக்கு சுமார் 350 மீட்டர் கீழ்ப்பகுதியில் உள்ளது. இதனுடைய மட்டம் தற்பொழுது உள்ள அணையின் மட்டத்தினை விட 50 அடி குறைவு. எனவே இவ்வணையில் தேக்கப்படும் நீர் 150 அடிக்கு மேலே தாண்டினால்தான் தமிழகத்தின் பயன்பாட்டிற்கு எடுக்க முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்பே இல்லை. அவர்கள் கட்ட தீர்மானித்துள்ள அணையின் உயரமும் 140 அடிதான். மேலும் புதிதாக அவர்கள் கட்ட தீர்மானித்துள்ள அணை நீர்மின் திட்டத்திற்கான அணை. ஆகவே இந்த அணையில் வருடம் முழுவதும் 24 மணி நேரமும் மின் உற்பத்திக்காக நீரை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே தமிழகத்திற்கு உண்மையிலேயே கேரள அரசு தண்ணீர் தர விரும்பினாலும் நீரியல் படி தண்ணீர் எடுக்க இயலாது. கேரளா புதிதாக அணைகட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அப்பகுதியில் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு கூட உச்சநீதிமன்றத்தின் முன் அனுமதி வேண்டும் என இந்திய வன பாதுகாப்பு சட்டம் கூறுகின்றது. இந்நிலையில் பல 100 ஏக்கர் இடத்தில் வனத்தை அழித்து புதிய அணையை கட்ட இந்திய அரசு ஒப்புதல் அளிக்குமா? அல்லது புதிய அணைக்கு இடம் தேர்வு செய்வதாக கூறிக்கொண்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் 3 இடங்களில் மரங்களை வெட்டி தள ஆய்வும் நிலத்தை குடைந்து மண் சோதனையும் கேரள அரசு செய்ததை வேடிக்கை பார்த்தது போல இதையும் மத்திய அரசு வேடிக்கை பார்க்குமா? இவ்வளவு அடாவடி செய்து முல்லை பெரியாறு அணையை அழிப்பதில் ஆர்வம் காட்டும் கேரள அரசிற்கும் இந்த அணை ஒரு பொன் முட்டையிடும் வாத்து. எப்படி? முல்லை பெரியாறு அணையில் கேரள அரசு அடையும் பயன்கள். தேக்கடியில் வருடம் முழுவதும் வந்து குவியும் சுற்றுலா பயணிகள், அணை நீரில் படகு சுற்றுலா, அணையில் பிடிக்கப்படும் மீன்பிடிப்பு மூலமாக கேரள அரசிற்கு கிடைக்கும் ஆண்டு வருமானம் சுமார் 300 கோடி ஆகும். அணையின் நீர்பிடிப்பு பகுதியான சுமார் 8590 ஏக்கருக்கு குத்தகை பணமாக தமிழக அரசு கேரளாவிற்கு கொடுத்து வருவது ரூபாய் 2.5 லட்சம் ஆகும். லோயர் கேம்பில் தயாரிக்கப்படும் மின்சாரத்திற்கு ராயல்டியாக வருடத்திற்கு சுமார் 6 லட்சம் ரூபாய். அணைப்பகுதியில் பணியில் உள்ள கேரள அரசு காவலர்களுக்கு வருட ஊதியமாக ரூபாய் 12 லட்சம். கேரள மாநிலம் முழுக்க முழுக்க தமிழகத்தை சார்ந்துள்ள மாநிலமாகும். கேரளத்தின் எல்லை 70% தமிழகத்துடன் கேரளாவை இணைக்கும் இணைப்புச் சாலைகள் 12 ஆகும். இதன் மூலமாக கேரளாவின் அன்றாட அத்தியாவசிய தேவைக்கான உணவு பண்டங்களில் இருந்து பிற இன்றியமையாத பொருட்கள் அனைத்தும் தமிழகத்திலிருந்துதான் இந்த வழித்தடங்கள் மூலமாக கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இது தவிர கேரளாவில் 44 ஆற்றுப்படுகைகள் இருந்தாலும் அப்படுகைகளில் மணல் அள்ளுவதற்கு கேரள அரசு தடை செய்துள்ளது. எனவே கேரள அரசின் அனைத்து அரசு மற்றும் தனியார் கட்டுமானங்களுக்கும் தமிழகத்திலிருந்துதான் மணல் கொண்டு செல்லப்படுகின்றது. எனவே தமிழகம் வளமானதாக இருந்தால்தான்
அதன் முழு பலன் கேரளாவிற்கு உண்டு என்பதை உணர்ந்து கேரளா தனது அடாவடித்தனத்தை நிறுத்திக் கொண்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு நீர்மட்டத்தை பழைய நிலைக்கே உயர்த்த வேண்டும். இந்திய அரசு கேரளாவின் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு இல்லாமல் உண்மையிலேயே நடுவண் அரசாக செயல்பட வேண்டும். உச்சநீதிமன்றமும் நடுவண் அரசும் நீதியை நிலைநாட்ட தவறினால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மீண்டும் வறட்சி, பஞ்சம், பசி, பட்டினி மற்றும் கலாச்சார சீரழிவு ஏற்படும். எனவே உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தான் வழங்கிய நியாயமான தீர்ப்பினை உறுதி செய்து அதனை நடைமுறைப்படுத்திட உரிய நடவடிக்கை எடுத்து தனது பெயருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் முல்லைப் பெரியாறு பாசன விவசாயிகள் மட்டுமல்லாது ஒவ்வொரு தமிழனின் எதிர்பார்ப்பாகும்.